குட் மார்னிங் டு ஆல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு 3 மாவட்டங்களுக்கு மழை எச்சரிக்கை எடுத்திருக்காங்க. அது யார் யாருன்னா தென்காசி, நெல்லை, ராமநாதபுரம் 3 மாவட்டங்களுக்கு மழை எச்சரிக்கை எடுத்திருக்காங்க. அடுத்ததாக 2வது விஷயமா எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்று 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம். மிகப்பெரிய அளவில் எல்லோரும் நல்லபடியாக நல்லா படித்து 100% ரிசல்ட் கொடுக்கணுன்றது தான் எல்லாத்தோடைய எதிர்பார்ப்பு. நானும் அதே சொல்லி உங்களை விஷ் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ். ரொம்ப நல்லபடியாக எக்ஸாம் எழுதிடுவாங்க. அடுத்த 3வது எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, விஜயண்ணா, ஸ்டாலின் அவர்கள் எல்லாருமே 10th எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களோட ஆசீர்வாதம் தெரிவிச்சிருக்காங்க. நல்லபடியாக எக்ஸாம் எழுதிடுவாங்கப்போ. அடுத்தடுத்த கெரியர் கைடன்ஸ்க்கோசரம் ப்ரோக்ராம்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோமோ சொல்லியிருக்காங்க. அடுத்த 4வது விஷயம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பல பள்ளிக்கூடங்களுக்கு இன்றைக்கி விடுமுறை அளிச்சிருக்காங்க. என்ன காரணமாக சொல்லியிருக்காங்கன்னா, கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்க காரணத்தால் பெட்ரோல் அண்ட் ஃபியூயல்ஸ் காரணமாக பல பள்ளிக்கூடங்களுக்கு இன்றைக்கி பாகிஸ்தானில் விடுமுறை அளிச்சிருக்காங்க. பங்களாதேஷில் இதே நிலைமை தாங்க நீடிச்சிட்டு இருக்கு. அடுத்த நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஹர்தீப் சிங் பூரி அவங்க கூட ஆலோசனை பண்ணிட்டு இருக்காரு. ஃபியூவலுடைய தட்டுப்பாடு காரணமாக இதை எப்படி கிளியர் பண்ணுறது, அதுக்கான என்னென்ன முயற்சிகள் பண்ணலான்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஈரான் இஸ்ரேலுக்கான வாரும் அதிகமாகிட்டு இருக்கு. அமெரிக்க பிரதமர் ட்ரம்ப் அவர்கள் எதை பற்றி பேசிகிட்டு இருக்காருன்னா, இந்த வாரம் எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது. அப்புறமேட்டு ரஷ்ய அதிபர் புதின் அவர்கள் இன்றைக்கி இவர் கூட ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு. என்ன காரணம்னா, இந்த வெஸ்ட் ஆசியா கண்ட்ரிகளுக்கு அவர் தடை இல்லாமல் ஆயில் கொடுக்குற மாதிரி ஒரு உத்தரவாதம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான ஒரு புதினும் இவரும் இன்றைக்கி ஃபோனில் பேசியிருக்காங்க. புதினும் ட்ரம்ப் அவர்களும் இன்றைக்கி ஃபோனில் பேசியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய அளவில் பார்க்கப்படுதுங்க. இந்த ஈரானுக்கான வார இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணுறதுக்கான எந்த ஒரு ஐடியா கிடையாது. ஈரானும் தெளிவாக சொல்லிட்டாங்க, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் எந்த ஒரு காலத்துலையும் இப்போ இந்த வார அமைதியான பேச்சுவார்த்தை மூலிமா தீர்க்கறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணலன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான எந்த ஒரு வாய்ப்புகளும் இல்லைன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நான் கொடுக்குறேங்க. எவரி 2 hours ஒன்ஸ் நம்ம சேனலில் நியூஸ் இருக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ.